சந்திரனை போன்று, இரவிலே பூரண சந்திரனை போன்று அவர்கள் காண்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், நீங்கள் உங்களுடைய ரப்பை வந்த பத்ருடைய இரவு பௌர்ணமி அந்த இரவிலே நீங்கள் நீங்கள் சந்திரனை காண்பது போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை காண்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த அல்லாஹுவை காண்பது என்பது ஒரு அடியான் பெறுகின்ற ஒரு பெரிய அருட்கொடையா இருக்கும். ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே அவர்கள் இந்த இன்பத்தை அவர்கள் அனுபவித்தாலும் அல்லாஹுவை காண்பது போன்ற அந்த இன்பம் கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துஆவிலே அதிகமாக அஸ்அலுக லத்தன் நதரி இலா வஜ்ஹிக், யா அல்லாஹ், உன்னிடத்திலே உன்னுடைய முகத்தை காணுகின்ற அந்த இன்பத்தை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன். வஷௌக இலா லிகாஇக், உன்னை சந்திப்பதற்குரிய அந்த ஆசையை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ கேட்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வுஜூஹுன் யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, சூரா கியாமாவில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற போது அந்த முஃமினான அடியார்கள் அவர்கள் வுஜூஹுன் யௌம இதின் நாதிரா, அந்த முகங்கள் மிகவும் பிரகாசமான முகங்களாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அவைகள் அல்லாஹ்வை பார்த்தவையாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்வை சரியாக புரிந்து அவனுடைய பண்புகளை சரியாக விளங்கி அல்லாஹ்வை சரியான முறையிலே அவன் அறிந்து கொள்கின்ற போது அவன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான ஒரு அடியானாக மாறுகின்றான். அதே நேரத்திலே அவன் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும், தன்னுடைய ரப்பை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தயார் நிலைக்கு அவன் அந்த உலகத்திலே அவனை தயார்படுத்திக் கொள்கின்றான். அதே நேரம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் அவன் ஆசை வைக்கின்றான் என்கின்ற ஒரு பூரணமான ஒரு நிலைக்கு ஒரு அடியான் மாறுகின்றான். எனவே இமாம் அவர்கள் குத்பாவுடைய தலைப்பாக கூறியது போன்று ஒரு அடியான் அல்லாஹ்வை சரியாக விளங்கிக் கொள்வதுதான் அவனுடைய வெற்றிக்குரிய பாதை என்பதை விளங்கி அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.